கோவை தெற்கு எம்எல்ஏ அலுவலகத்தில் மது பாட்டில்கள் கிடப்பதாக புகார். அதிர்ச்சி அடைந்த தொகுதி எம்எல்ஏவான பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன். எங்க ஆபீஸ்க்குள்ளேயே வா. என்ன தம்பி இது பாருங்க, எம்எல்ஏ ஆபீஸ திறக்காம விட்டா இப்படி எல்லாம் சமூக விரோதிகளே உள்ள வந்துடுறாங்க. உதகை கொடைக்கானலில் இ-பாஸ் நடைமுறையால் குறைந்தது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை. வாகனங்களின் எண்ணிக்கை குறைந்ததால் வெறிச்சோடி காணப்படும் சோதனை சாவடிகள். பணியாளர்கள் மொத்தமாக விடுப்பில் சென்றதால் சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் ஏர் இந்தியாவின் 80 விமானங்கள் ரத்து. பயணிகள் தவிப்புக்குள்ளான நிலையில் அறிக்கை தாக்கல் செய்ய ஏர் இந்தியாவுக்கு விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு. நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு சென்னையில் மிதமான மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. நீலகிரி, கோவையில் 3 நாட்கள் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவையாறு மற்றும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் கனமழை. நாகப்பட்டினம், நாகூர் பகுதிகளிலும் மழையால் வெப்பம் தணிந்தது. உளுந்தூர்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை. சிதம்பரம், சீர்காழியிலும் திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர், ஜவ்வாதுமலை பகுதிகளில் மழை. மஞ்சளாற்றில் வெள்ளப்பெருக்கால் மக்கள் மகிழ்ச்சி. தென்னிந்தியாவில் வசிப்பவர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போல இருப்பதாக சாம் பிட்ரோடோ சர்ச்சை பேச்சு. கிழக்கு பகுதியில் வசிப்பவர்கள் சீனர்களைப் போன்று இருப்பதாகவும் கருத்து. காங்கிரஸ் கட்சியின் சாம் பிட்ரோடோ கருத்துக்கு பிரதமர் மோடி கண்டனம். நிறத்தின் அடிப்படையில் இந்தியர்களை அவமதிப்பதை ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என கருத்து. தமிழக அரசு பள்ளிகளில் +2 வரை படித்து உயர்கல்வி வரை செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஜூலையில் தொடக்கம். கல்வியை யாராலும் திருட முடியாது என்பதால் லட்சியங்களை அடைய நம்பிக்கை வையுங்கள் என்று அரசு பள்ளி மாணவர்களுக்கு தலைமைச் செயலாளர் அறிவுரை. 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியதே திமுக ஆட்சியின் சாதனை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 3 ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. காவல்துறைக்கு தெரியாமல் எப்படி கஞ்சா விற்பனை செய்ய முடியும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. கஞ்சா விற்பனை தொடர்பாக எத்தனை வழக்குகள் பதிவு என மதுரை எஸ்பி பதிலளிக்க ஆணை. சென்னையில் பேருந்து மேற்கூரை மீது ஏறி தகராறு செய்த கல்லூரி மாணவர்கள் மீது வழக்கு. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய பிரிவில் வழக்கு பதிவு செய்த காவலர்கள். கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் பீர் விற்பனை 2 மடங்கு அதிகரிப்பு. பீர் விற்பனையால் மட்டும் 30 கோடி ரூபாய் வருமானம் என தகவல். தெலங்கானாவின் செகந்திராபாத்தில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தீவிர வாக்கு சேகரிப்பு. ஆந்திராவின் நகரி தொகுதியில் மனைவி ரோஜாவுக்கு வாக்கு சேகரிக்கும் ஆர்.கே. செல்வமணி. கோவிட் தடுப்பூசிக்கான தேவை குறைந்ததால் அதன் உற்பத்தியை நிறுத்திய அஸ்ட்ராசெனகா. ஐரோப்பா மற்றும் இங்கிலாந்தில் விற்பனைக்கு அனுப்பப்பட்ட தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாக அறிவிப்பு.
தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரத்தை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவரது அலுவலகத்திலேயே காலி மதுபாட்டில் இருப்பதை சிலர் சுட்டிக்காட்டிய போது அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தமிழ்நாட்டை போதை மாநிலமா மாத்திட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு படுமோசமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எந்த முக்கியமான பிரச்சனையோ குடிநீரோ மாநகராட்சியில குப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க இந்த மாதிரி எதெல்லாம் மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகளை இதை பத்தி கவனம் கொடுக்கல. எங்க ஆபீஸ்க்குள்ளேயேவா என்ன தம்பி இது? பாருங்க எம்எல்ஏ ஆபீஸ திறக்காம விட்டா இப்படி எல்லாம் சமூக விரோதிகளே உள்ள வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா ஆபீஸ்ல கஞ்சா வைக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்குது. ரொம்ப வேதனையா இருக்குதுங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர் உட்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்காலில் 5 நாட்களுக்கு இடி மின்னல், பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, விருதுநகரில் இன்று கனமழை பெய்யலாம் என்றும், ஈரோட்டில் நாளை கனமழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கரூர், நாமக்கல், சேலம் மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், கள்ளக்குறிச்சி, தருமபுரி மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சனிக்கிழமையன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 97 டிகிரி பாரன்ஹீட் அளவில் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகை, நாகூர், பணக்குடி, புத்தூர், மஞ்சக்கொல்லை, சிக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழையும், வேளாங்கண்ணி, பிரதாபராமபுரம், கருங்கண்ணி, திருப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் லேசான தூறல் மழையும் பெய்தது. மேலும் திருக்குவளை, எட்டுக்குடி, கொளப்பாடு உள்ளிட்ட பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து குளுமையான காற்றும் வீசி வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் கும்பகோணம், நாச்சியார் கோவில், பாபநாசம், ஐயம்பேட்டை, கல்லணை உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. கோடை வெயிலால் வாடி வதங்கி வந்த வாழை உள்ளிட்ட பயிர்களுக்கு இந்த மழையின் காரணமாக தண்ணீர் கிடைத்துள்ளது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.